ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கனாஸ் கிச்சன். சிறுதானியத்தில் ஆரோக்கியங்கள் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அடிக்கடி உணவில் சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதில் ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கிறதுனால நம்ம உடல் எடையை குறைக்குது, சுகரை கண்ட்ரோல் பண்ணுது. அதோட சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்றதுக்கு ஏதுவாக இருக்கிறதுனால நம்ம அடிக்கடி சமையலை சேர்த்துக்கிறோம். இன்றைக்கி நம்ம சாமை அரிசி வச்சுட்டு பருப்பு சேர்த்து ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் சாமை அரிசி 1 கப் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பவுலில் துவரம்பருப்பு 1/2 கப், பாசிப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் அதை ஊற வச்சிடலாம். பருப்பு ஊறிக்கிட்டு இருக்கட்டும். சாமை அரிசியை கூட நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த நேரத்தில் நாம் மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் வரமல்லி சேர்த்து வறுத்துக்கலாம். மல்லி பாதி வறுபட்டதுக்கு அப்புறமா கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். பருப்பும் மல்லியும் முக்கால்வாசி வறுபட்டதுக்கு அப்புறமா உளுந்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதோட சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு அதையும் வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா வெந்தயம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதோட மிளகாய் வத்தல் 4லேருந்து 6, காஷ்மீர் சில்லி 2லேருந்து 3 காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கருவேப்பிலை 1 கொத்து சேர்த்துட்டு வெள்ளை எள் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறமா அதோட ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துட்டு மிளகு பவுடர் 1/4 டீஸ்பூனும் பெருங்காய பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதோட டெசிகேட்டட் கோகோனட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இல்லாட்டி துருவின தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது எல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். பவுடரை அரைச்சிட்டு அதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போது சாதம் பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் ஊற வச்சுருக்கிற பருப்பு சேர்த்துட்டு சாமை அரிசியும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அதோட உப்பு 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 1/4 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் வேக வைக்கலாம். சாதம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இன்னொரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், நெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு 2 சூடானதுக்கப்புறமா கடுகு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், உரித்து வச்ச வெங்காயம் ஒரு 6லேருந்து 8 இருக்குது சின்ன வெங்காயம், அதையும் சேர்த்துக்கலாம். அதோட பூண்டு 4 பல் இருக்குது, அதையும் சேர்த்துட்டு பச்சை மிளகா 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை இலையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறியை சேர்த்துக்க போகிறோம். கேரட் 1/2 கப், பீன்ஸ் 1/2 கப், பச்சை பட்டாணி 1/2 கப் சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயில் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கும்போது உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி 1 இருக்குது, அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சின்னதாக கட் பண்ணிவிட்டு வதக்கிக்கலாம். நாம் சேர்த்த காயெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் இந்த மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு காயோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு லெமன் சைஸில் புளி ஊற வச்சுட்டு கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அதை இறக்கி வச்சிடலாம். இப்போ சாதமும் நல்லா வெந்து வந்துடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். சாதம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம
வேக வச்ச காயை வந்து இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டேவும் கலந்து விட்டுக்கலாம். சாதமும் காய்கறியும் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து தாளிக்கிற கரண்டி எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு ஒரு 1/4 கப் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதோடு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்க்கும்போது சாதம் வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதோட கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டோம்னா ஒரு டேஸ்ட்டாக சாமை அரிசியில் மில்லட் பிசிபேலாபாத் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு புது வீடியோவோட மீண்டும் சந்திக்கலாம். பை பை.